ராஜலட்சுமி தான் பேசுகிறேன். இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாளுங்க. எனக்கு விஷ் பண்ணுங்க. எல்லாருடைய ஆசீர்வாதமும் எனக்கு கிடைக்கணும். இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி கோயிலுக்கெலாம் போகலை. ஏன்னா மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, கோயிலுக்கெலாம் போகல. இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு மாமா வாங்கி கொடுத்தாங்க. நல்லா இருக்கா? சாமி கும்பிட போகிறோம். மாமா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் காலை டிஃபன்னா பார்த்துடலாம். இன்றைக்கி நான் ஸ்பெஷலாக என்னென்ன சமைக்கிறேன்னு பார்த்துடலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்துலாம் என்னென்ன சாப்பாடுன்னு. காலையில் மாமாவுக்கு டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு வெளியில் போய் கடைக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி மாமாவுக்கு டிஃபன்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு மாமா சேமியா உப்புமா கேட்டாங்க. அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். மாமா உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். ஸ்டவ் ஆஃப் ஆகி போச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கி விட்டுலாம். இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்புத்தலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி சேர்த்துக்கலாம். கொதி வரட்டும். அதிலே கொத்தமல்லி தலைகளையும் போட்டுடலாம். கொதி வரட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா தண்ணி கொதி பிடிச்சி வந்துருச்சு. இப்போ சேமியாவை சேர்த்துக்கலாம். தேவையான சேமியாவை சேர்த்துக்கலாம். இப்போ சிம்மில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். மூடி போட்டு வச்சுருவோம். சேமியா நல்லா வெந்துடும். இப்போ சேமியா நல்லா வெந்து கொழுன்னு ஆயிடுச்சு. இப்போ மாமாவுக்கு சாமி கும்பிட்டுட்டு தேங்காய் பூ போட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி கடைக்கு கிளம்பிட வேண்டியது தான். இன்றைக்கி எனக்கு பிறந்த நாளைக்கு நாங்கள் மார்க்கெட்டில் போய் மீன் வாங்க போகிறோம். பார்த்துலாம். தெரியுதா? நல்ல முறையில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம். இப்போ மாமாவுக்கு இந்த சேமியாவை எடுத்து வச்சு கொடுப்போம். உட்காரு மாமா டேபிள்ல. நாட்டு சக்கரை வச்சுவா. மாமாவுக்கு நாட்டு சக்கரை வச்சு தேங்காய் பூ போட்டால் தான் பிடிக்கும். தேங்காய் பூ போட்டுடலாம். தடுமாடுது. கொடுத்துடலாம். மாமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் கிளம்புவோம் மாமா. இப்போ சட்டியில் இருக்கிறத கொஞ்சமாக நான் சாப்பிட்டு வரேன். அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சூடாக இருக்கு. அம்மா இந்த மீனுக்கு கிலோ எவ்வளவு? 280 ரூபாயா? இது விலை கூடவா?
அதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கோம். வாங்கிட்டு வந்துட்டேன். ராட்டு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இது ராட்டு, இது குமிலான் நண்டு இதெல்லாம் வாங்கியாச்சு. இப்போ இதெல்லாமே கழுவிட்டு சீக்கிரமாக சமையலில் இறங்க போகிறேன். பார்க்குறேன். குமிலான் நான் கழுவிக்கலாம். கழுவிட்டு பார்ப்போம். குழம்பு தான் வைக்க போகிறேன். இப்போ ஆயில் காஞ்சிருச்சு. ஆயில் ஊற்றிட்டேன். இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரியுது. டக்குன்னு பண்ணணும். எல்லாமே லேட் ஆயிடுச்சு. 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். நல்லா பொரியட்டும். இது கூட கழுவி வச்சா கருவேப்பிலை தலையும் இருக்கும் போல. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இதுவும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். டக்குன்னு பார்க்கணும். இப்போ மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டாச்சு. பூண்டு போட்டாச்சு. பூண்டும் சேர்த்து வதக்கிடலாம். இது கூட தட்டி வச்ச இஞ்சி இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 3 தக்காளி இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு டக்குன்னு பண்ணணும். ஏற்கனவே உப்புத்தூள் சேர்த்துட்டேன் வெங்காயம் வதங்குறதுக்கு. தக்காளி வதங்கட்டும். மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இதில் வீட்டில் அரைச்சா குழம்புத்தூள் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறலாம். சேர்த்திட்டு காமிக்கிறேன். எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கட்டும். அரைச்சி வச்ச புளி தண்ணியை கொஞ்சமாக விட்டுறலாம். விட்டுட்டு அது முதல்ல நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளேயும் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மீனை கொஞ்சம் பெரட்டி வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளை சேர்த்து எதை எடுக்கிறதுனே தெரியல. மஞ்சத்தூளை சேர்த்துட்டு காரத்தூள் தேவையான அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு பூண்டு, தட்டி வச்ச பூண்டு சேர்த்துட்டு உப்புத்தூளையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க. இது கூட மிளகுத்தூள், அது ஸ்பூன் எங்கே இருக்குன்னு தெரியல. இது கூட மிளகுத்தூளையும் சேர்த்துக்கிட்டு பரட்டி வச்சிடலாம். குழம்பு கொதிக்குது. குழம்பு கொதி பிடிச்சி வந்துருச்சு. இப்போ மீன் தலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீன் துண்டுகளையும் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ராட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு சோம்பு, 2 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. எண்ணெய் பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்குன்னு இருக்குது. பச்சை மிளகாய் நீல வாக்குன்னு இருக்குது. இப்போ இது கூடவே கருவேப்பிலை தலையை சேர்த்து விட்டுட்டு இதை கொஞ்சம் உப்புத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கூட தட்டி வச்ச பூண்டு, ஒரு 4-5 பல் பூண்டும் சேர்த்து தட்டி வச்சிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ மிக்சியிலே அரைச்ச கரம் மசாலா இதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். காமிக்கிறதுக்கு டைம் பத்தலை. இப்போ கவல் வாடை தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த ராட்டுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு தேவையான அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். இது ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம்.
சேர்த்து விட்டுட்டு வதக்கி விட்டுடலாம். இது கூட தக்காளி 2 தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு மசாலா பொருட்கள்லாம். இப்போ ராட்டு களி வச்ச ராட்டையும் போட்டு ஒரு பெரட்டி மூடி வச்சிடலாம். இப்போ தோசைக்கல்ல ஆயில் சேர்த்துருக்கேன் மீன் பொரிக்கிறதுக்கு. மீனையும் போட்டு குமிழா மீனை போட்டு ஒன்றா பொரிச்சுக்கிடலாம். எனக்கு டைம் பத்தலை, அதனால சீக்கிரமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டக் பண்ணிக்கிறேன். இப்போ நண்டு கிரேவி வச்சிடலாம். ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு நான்ஸ்டிக் கடாயில். பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாம். இது கூட தட்டி வச்சா பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். கட் பண்ண 2 தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வதங்கணும், அதுக்கு உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். தெரியுதா? தக்காளி வதங்கணும், அதெல்லாம் கொஞ்சம் சாரி இங்கே அந்த மூடியை காணா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 2 செகண்ட். மீன் ரெடி ஆயிடுச்சு. அது எடுக்கிறதுக்குள்ள சூடாக இருக்குது, அவசரப்பட வேண்டாம். இப்போ கொஞ்சம் போல் இந்த நண்டு கவல் வாடை தெரியாமல் இருக்கிறதுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூனு குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூனு குழம்புத்தூள். இப்போ எல்லாமே நல்லா வதக்கி விட்டாச்சு. கழுவுனா நண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். நண்டை சேர்த்து விட்டுட்டு ஒரு வதக்கிட்டா ஒரு கை பேலன்ஸ் வராது. கடைசியாக நண்டில் பட்டை, கிராம்பு, சோம்பு, மிளகு எல்லாம் அரைச்சிருக்கோம். அதையும் இது கூடவே சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் அதுலேயே எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட போகிறேன். இப்போ இந்த நண்டு கிரேவிக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பெரட்னாப்பில் போட்டு சாப்பிட்றதுக்கு, சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்கி விட்டுடலாம். கடைசியாக ஒரு ரசம் வைக்கணும். அதை நான் காமிக்க முடியாது, லென்த்தியாக போகுது.